சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல பாட்டி வந்து செய்துவ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன் பொண்டாட்டி மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கடா, ஆனால் அதை வெளியே காட்ட மாட்டேங்கிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சேது வந்து பாட்டி அப்பதான் உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டு போறாரு. இந்த குழந்தைய வச்சு அவங்கள சேர்த்து காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி பாட்டி நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாவித்திரி வந்து வீட்டில் இருக்காங்க. அப்போ ஆறுமுகம் வரத சத்தம் கேட்டுட்டு டீயை வந்து கீழே கொட்டிட்டு இதை கொஞ்சம் தொடங்க எனக்கு கொஞ்சம் முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவரும் மாப் போட்டுட்டு இருக்காரு. இதை வந்து கண்மணி பார்த்துட்டு அத்தை உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, கீழே டீ சிந்திச்சுன்னா ஒன்று நீங்கள் தொடங்க இல்லை வீட்டில் வேற யாரையும் துடைக்க வைங்க, என் புருஷன் தான் உங்களுக்கு துடைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ தாமரை வந்து அதை பார்த்துட்டு என்னம்மா இவ இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லடி, எனக்கு ஒரு ஐடியா தோணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வீட்டு வாசலில் வந்து ஆயில கொட்டிடுறாங்க. எப்படியும் காக்காவுக்கு சாப்பாடு வைக்க வருவா, வழிக்கு விழட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் தமிழ் வந்து அதில் கால் வைக்காமல் காக்காவுக்கு போய் சாப்பாடு வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி கூட நம்ம தமிழுக்காக பள்ளம் தோண்டி விடுறாங்க. இதில் வந்து கால் வச்சானா விழட்டுண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுலேயும் மிஸ் ஆயிடுறாங்க. சேது வந்து அதில் வழுக்குது பார்த்துப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ் வந்து வீட்டிலே வலிக்கு விழுந்துடுறாங்க. சேது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க காரில். மலர் வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவள் வலிக்கு விழுந்துட்டா, நீ வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸ்வரி என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நம்ம தமிழ் வந்து வலிக்கு விழுந்துட்டா, அதை நான் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஈஸ்வரிக்கு செம்ம ஹாப்பி. நம்ம ஒரு பிளான் போட்டாலும் அவள் ஆல்ரெடி வலிக்கு விழுந்துட்டாலே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.